தமிழ்நாடு வைகுண்ட சுவாமி தரிம பரிமாண சபையின் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற குமரி விடுதலையான 69 ஆண்டுக்கு முடிந்து 70 ஆண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஷைன்குமார் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற மாநில பொருளாளர் சாஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கொடியேற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் டிஆர்ஓ செல்வராஜ் அவர்களே, வரவேற்பு நல்கிய தேவிக்காடு ஊராட்சி தலைவர் குஸ்துதாஸ் அவர்களே, துவக்கவரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திரு டிஆர் பிபின் ஜோஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வழக்குரைஞர் நாராயணராஜன் அவர்களே, அதே போன்று மருத்துவ அணி தலைவர் தமிழ்நாடு நாடாளுமன்ற திரு டாக்டர் ராஜீவ் அவர்களே, அதே போன்று மாநில டிவிஎஸ்டிபி என்ற மாநில துணைத் தலைவர் சோபித ராஜ் அவர்களே, அதே போல் மாநில துணைத் தலைவர் கிறிஸ்டோபர் ராஜ் அவர்களே, மாநில செயலாளர் பிரவீன் அவர்களே, மாநில செயலாளர் பிரதீப் குமார் அவர்களே, அதே போன்று வழக்குரைஞர் மகேஷ்குமார் அவர்களே, சேரன் அவர்களே, தேவிக்காடு ஊராட்சி முன்னாள் தலைவர் ஷாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா பால பிரஜாதிபதி அவர்களே, அதே போன்று அரியதொரு அருமையான ஒரு பேருரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு நாடாளுமன்ற முன்னாள் மாநில துணைத் தலைவரான என்பி தங்கராஜ் அவர்களே, அதே போன்று ஐயா வைகுண்டனுடைய வரலாற்றை மிகவும் அருமையாக உணர்ச்சி பெருக்கோடு பேசி அமர்ந்திருக்கின்ற பெருந்தின மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் புலரி தர்மராஜ் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில தலைமைச் செயலாளர் சிவகுமார் அவர்களே, மாநில இளைஞணி செயலாளர் விக்டர் விஜய் அவர்களே, குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி பாபு டேனியல் அவர்களே, மாநில மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அனில் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜஸ்டின் அவர்களே, மணக்காவலை செந்தில்குமார் அவர்களே, பிரதீப் அவர்களே, பிஜுகுமார் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகளே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சமுதாய சொந்தங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக அதாவது ஐயா போன்ற பெரியவர்கள் பேசிய பிறகு நான் பேசுவேன் என்பது மரபு கிடையாது. இருந்தாலும் அவர்கள் பேசிவிட்ட காரணத்தால் நான் பேசிதான் ஆக வேண்டும். அதாவது ஐயா பிரஜாபதிகளுடைய என்னுடைய உறவு என்பது இன்று நேற்று அல்ல, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை, அதாவது நான் எவ்வாறு ஒரு ஆன்மீக குருவாக மக்கள் எல்லோரும் பார்த்தாலும் என்னை பொறுத்தவரை எவ்வாறு தெரிகிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு போராளியாக தான் தெரிகிறார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை எதற்குமே அஞ்சாக மாட்டார். அநேகமாக அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வேகம் இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு சிம்ம குரல் இருக்கும். ஏனென்றால் அவருக்கு எதை பற்றியும் ஒரு பகவலை. ஏனென்றால் அவரை பொறுத்தவரையிலே அவர் இறைவனை நம்புகிற, இறைவன் வழி செல்கிற ஒரு காரணத்தினால். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியானது நம்முடைய பெரியோர்களால், நாடார் சமுதாய முன்னோடிகளால் 1921 நாடார் வங்கி என்று ஆரம்பிக்கப்பட்டு பின்னால் ஜாதியின் பெயராக இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியாக உருவாகி கிட்டத்தட்ட மிகச்சிறந்த தனியார் வங்கி என்று பெயர் பெற்ற அந்த வங்கியானது ஒரு காலகட்டத்திலே வடநாட்டார்கள் கொண்டு செல்ல இருக்கிறார்கள் என்று வந்த பொழுது, அப்பொழுது தமிழ்நாடு நாடார் பேரவையான தலைமை ஏற்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ்நாடு நாடார் மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு வீடாக சென்று கதவை தட்டினோம், ஒவ்வொரு தெருவாக சென்றோம், ஊராக சென்றோம். அப்பொழுதெல்லாம் பார்த்தீர்களா மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்ற பொழுது அதுக்கு தலைமை தாங்கியவர் யார் என்றால் ஐயா பால பிரஜாபதி அடிகள். அந்த இடத்தில் அவரை பொறுத்தலை. ஏனென்றால் அதாவது நம்முடைய முன்னோடிகளுடைய இந்த ஆரம்பிக்கப்பட்ட வங்கி
இந்த வங்கி நம்ம விட்டு செல்லக்கூடாது என்ற காரணத்தினாலே அவர்கள் தலைமை தாங்கினா போராட்டத்தை அவர்கள் தலைமை நின்று நடத்தினார்கள். அதனால் என்னுடைய பார்வைக்கு அவர்கள் ஒரு போராளியாக தான் தெரிகிறார்கள். இன்று நாம் எல்லாம் இன்று கூடியிருக்கிறோம் என்றால் எதற்காக? கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்த மாவட்டமானது திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு இருந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்தாலும் அதாவது நம்மை பொறுத்தவரை எவ்வாறு பட்டந்தானவர்களை போன்றவர்களால் நம்மளை 2ஆம் தரம் குடிமக்களாக நம்மளை வழிநடத்தினார்கள். நம்மை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு அடிமை போல் நடத்தினார்கள் என்பதுதான் என்ற காரணத்தினால்தான் மார்ஷல் நேசமணி போன்ற அவர்களுடைய தலைமையில் இருந்தவர்களெல்லாம் நாம் தாய் தமிழ்நாடு இணைந்தாக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்துக்கு உருவானது மட்டுமல்ல, அவரை பொறுத்தளவிலே அவர் வச்சார் திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை உருவாகி கிட்டத்தட்ட 22 எம்எல்ஏக்களை அவர் பெற்றிருந்தார். பெற்றதின் காரணத்தினால் அவரை பொறுத்தளவில் அவர் அசைக்க முடியாத சக்தியாக அரசியலில் உருவாகியிருக்கிறார் என்பதை அறிந்து பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் என்ற அகிம்சையின் வழியாக தான் அவர் தொடங்கினார். ஆனால் கிடைத்தது என்ன? அதனால் பல 100 பேர் விஞ்ஞரையிலே வாடினார்கள். விஞ்ஞரை வாடியது மட்டுமல்ல, ரத்தம் சிந்தினார்கள். ரத்தம் சிந்தியது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 12 இன்னுயிர்களை நாம் இழந்த காரணத்தினால்தான் வேறு வழியின்றி இதை சேர்த்தார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைய பொறுத்தவரை நாம் சொல்லிக்கொள்கிறோம், அதாவது அங்கே வடக்கே காஷ்மீர்னா தெற்கே நம்மை பொறுத்தளவிலே அதாவது குமரி இருக்கிறது என்றால் அது இன்று தமிழ்நாடோடு இருக்கிறது என்றால் இன்றைய மார்ஷல் நேசமணி போன்ற போராட்டத்தின் காரணமாக. ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது சாதாரணமான அல்ல. கிட்டத்தட்ட முக்கடலும் சங்கமிக்க ஒரே இடம் என்னவென்றால் நம்முடைய குமரி மாவட்டம்தான். ஏன் அதோடு மட்டுமல்ல, சூரியன் உதிக்கும் ஒரே இடம், அதாவது உதிப்பதும் மறைவதும் ஒரே இடம் என்றால் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் என்பதை நாம் அறிவோம். இன்று பார்த்தீர்களானால் அதாவது முழுமையாக படித்தவர் எங்கே இருக்கிறார் என்றால் குமரி மாவட்டம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்றைய பொறுத்தவரை தமிழகத்துக்கு அதிகமான அதாவது சுற்றுலா பயணிகள் எங்கே வருகிறார்கள்? கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? இதனுடைய இயற்கையை ரசிப்பதற்காக. ஏன் 108 தெய்வசங்க 4 இங்கே இருக்கின்ற காரணத்தினால, ஐயா வைகுண்டர் இங்கே தான் பிறந்தார் என்ற காரணத்திற்காக. அது ஒன்றை அதாவது இன்னும் கன்னியாகுமரியாக அவருடைய தரிசிக்க வருகிறார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். நேற்று கூட என்னை அதாவது மீடியாக்காரர் கேட்டார்கள், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஏன் இன்னும் மத்திய அரசாங்கமும் தமிழக அரசு ஒதுக்கி வைக்கிறது இருக்கின்ற நான் சொன்னேன், இது ஒரு சுற்றுலா தலம் என்பதை நாம் அறிவோம். சுற்றுலா தலம் என்பது மட்டுமல்ல, இது ஒரு புண்ணிய பூமி என்பதையும் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் இதை பொறுத்தவரை மத்திய அரசு நினைச்சால் இங்கே விமான நிலையம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் திருவனந்தபுரத்திற்கோ தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. ஆனால் நேற்று அதாவது நம்முடைய மார்ஷல் நேசமணி அவர்களுடைய மணிமண்டபத்திலே அவருக்கு மரியாதை செலுத்தி வரும்போது கேட்டார்கள், அதாவது மீடியாக்காரர்கள் கேட்டார்கள், இன்றைய பொறுத்தளவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 பேர்கள் நாம் உயிரிழந்திருக்கிறோம். ஆனால் வன்னியர்களான அவர்களுடைய இடஒதுக்கீடு வேணும், தங்களுக்கு உரிமை வேண்டும் என்பதற்காக அவர்கள் சாலையை வெட்டினார்கள், மரத்தை வெட்டினார்கள், பஸ்ஸை கொளுத்தினார்கள். அதனால் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20க்கு மேலாக மரணம் அடைந்தார்கள். அவருக்கு இன்று நினைவு மண்டபம் இருக்கிறது. ஆனால் இந்த மாவட்டமானது மாநிலத்தோடு இணைந்து தாய் தமிழோடு இருந்த அந்த உயிரிழந்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு அடையாளம் இல்லை. அதனால் புதுக்கடையை பொறுத்தவரை அவர்கள் நிச்சயமாக நாம் அதிலே நினைவு மண்டபத்துக்காக நீங்கள் கேட்க வேண்டும், அறிக்கை விட வேண்டும் என்ற அறிக்கை விடுவது மட்டுமல்ல, இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஏனென்றால் இதற்கான ஒரு போராட்டம் நாம் எடுத்து ஆக வேண்டும். ஏனென்னா அனந்தபத்மநாபன் என்பது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அனந்தபத்மநாபன் அவர்களை பொறுத்தளவிலே அன்று மார்த்தாண்டவரம் அவர் தளபதியாக இருந்து அன்று டச்சு படைகளை வென்று அவர் சரித்திர சாதனை படைத்தார். சரித்திர சாதனை படைத்த இன்று அவருடைய அடையாளங்களை எல்லாம் பின்பு வந்த பிள்ளைமார்கள் அழித்து விட்டார்கள். இன்று அதுபோன்ற வீராதி வீரர்களை எல்லாம் மறைந்து விட்டால் காலகட்டத்திலே வருங்காலத்தை அந்த பிள்ளைகள் யார் என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை போய்விடும் என்ற காரணத்தினால்தான் நாம் அதாவது தமிழ்நாடு நாடார் பேரை முயற்சி செய்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் அங்கே போக ஆரம்பித்தோம். ஆனால் அரசாங்கம் அது கண்டுகொள்ளவில்லை. இன்று பார்த்தீர்களானால் சரியாக
2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழக முதல்வர் அறிக்கை விட்டிருக்கிறார். எவ்வாறு என்றால், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் எங்கே வாழ்ந்தாரோ அந்த இடத்திற்கு, அந்த தெருவிற்கு அவருடைய பெயரை வைக்கிறார்கள். கரையாக 1 மாதத்திற்கு முன்பாக எஸ்சி சேகர் வாழ்ந்த வீட்டிற்கு அவருடைய தகப்பனார் பெயரை வைக்கிறார்கள். அதே போன்று சிரிப்பு நடிகர் விவேக் இறந்த பிறகு அவருடைய பெயரை வைக்கிறார்கள். ஏன், அது மருது சகோதரருக்கு சென்னையிலே அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள், வேல்நாச்சியாருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் பல ஆண்டு காலமாக சொல்லி வருகிறோம். எவ்வாறு என்றால், இந்த சங்கலிங்கனார், அதாவது தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்பதற்காக உண்ணா நோன்பு இருந்த மரணம் அடைந்தவருக்கு அவருக்கு நாம் கேட்டுக்கொள்கிறோம் மணிமண்டபம் என்றவர் இதுவரை அமைக்கப்படவில்லை. ஏன், அதே போன்ற மார்ஷல் நேசமணி அவர்களை பொறுத்தவரை சென்னையில் சிலை வைக்க வேண்டும் என்கிறோம், அமைக்கவில்லை. இதுபோன்று இவர்களை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய நேரத்திலே, தேர்தல் நேரத்திலே அறிவிப்படுகிறார்கள். நமது அப்படி அல்ல. நம்முடைய இனத்தை பொறுத்தளவில் நாம் அறிவோம். அதாவது கிட்டத்தட்ட சொன்னார், இன்று உங்களுக்கு விடுதலை அடைந்து 70 ஆண்டுகள் என்று சொன்னார். அதே சமயத்தில் புலல் தர்மராஜ் அவர்களுக்கு 400 ஆண்டுகள் என்று சொன்னார். ஆனால் நம்மை பொறுத்தளவு 4000 ஆண்டு அல்ல. நம்முடைய ஐயா சொன்னார்களே, லிமூரிய கண்டத்திலிருந்து நாம் வந்தவர்கள். கல் மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மொழி தமிழ் மொழி. அதுபோன்று தமிழனும் தான், தமிழன் மட்டுமல்ல நாடார்கள் தோன்றினார்கள் என்பதுதான் உண்மையிலே வரலாறு. ஆகையால் அவையெல்லாம் வரலாறு தொடர வேண்டும் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால், இந்த ஆட்சியாளர்களை பொறுத்தளவிலே நாடார்களை எப்போவுமே 2ஆம் தரம் தான் வைக்கிறார்கள் நாம் என்பறியும். ஏனென்றால் இன்று பாருங்கள், அதாவது கிட்டத்தட்ட 3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று நம்முடைய மந்திரி சபையிலே இருந்தாலும் நம்முடைய அனித ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீனவர்கள், அதாவது மீனவர்களுடைய இலாக்காவிற்கு அமைச்சராக இருக்கிறார். கீதா ஜீவன் அவரது சமூக நதிக்கு அமைச்சராக இருக்கிறார். மனோ தங்கராஜர் பால்வளத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார். ஆனால் மிக பலம் பொருந்திய எந்தவித ஒரு பொறுப்பான ஒரு மந்திரியும் நமக்கு இல்லவே இல்லை. ஏன், கடந்த ஆட்சி எடுத்துக்கொள்ளுங்கள், கிட்டத்தட்ட ஒரே ஒரு அமைச்சர் தான் இருந்தார், பாண்டியராஜன் மட்டும்தான் இருந்தார். இப்படி நம் சமுதாயத்தை பொறுத்தவரை முக்கியமான இடத்தில் அவர்கள் வைக்கவில்லை. ஏன், அதோடு விடுங்கள், இன்று நாம் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் மேலாகிவிட்டன. நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் டெல்லியிலே அமைச்சராக, அதாவது துணை அமைச்சராக நம்முடைய தனுஷ்கோடி ஆதித்தவர்கள் அவர்கள் 50 ஆண்டுகளான. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா ராதிகா செல்வி வந்தார்கள் அவர்கள். அதற்கு பின்பு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணையமைச்சராக இருந்தார். ஆனால் இன்று வரை பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் அமைச்சராக நம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருமே வரவில்லை. இது வரவில்லை என்ற ஒரு பக்கம் குறையாக இருந்தாலும், அதே சமயத்தில் நம் சமுதாயத்தை எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால், அதாவது நாம் ஒரு காலத்தை தேரிக்காடுகளில் வாழ்ந்தோம், பனை ஏரிகளாக இருந்தோம். ஆனால் இன்று அவ்வாறு அல்ல. கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல, கிட்டத்தட்ட 18 மணி நேர உழைப்பின் மூலமாக இன்று நாம் உயர்ந்த நிலை அடைந்திருக்க எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏன், நீங்கள் எல்லோரும் அறிவோம், இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் 5வது இடத்தில் சிவனலார் இருக்க நீங்கள் அறிவீர்கள். ஏன், அதே போன்று பெண் தொழிலதிபர்களே முதலிடத்தில் யார் இருக்கிறார்னா அவருடைய மகள் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் என்று நன்கொடை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார். இந்தியாவில் நம்முடைய சிவனாதான் இருக்கிறார். இதுபோன்று நம்முடைய புகழ்கள் பாடிக்கொண்டே சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீர்களானால் நம்முடைய, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவிலும் இல்லை, நம் மதுரை உயர்நீதிமன்றத்தை பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரதாப் சிங் என்பவர் அங்கே அவர் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார். அப்புறம் பத்மினி ஜெயசுந்தர் என்பவர்கள் இருந்தார்கள். அதை கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு மேலாக நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரும் தலை நீதிபதியாக வரவில்லை. ஏன், அதே போன்று நம் சமுதாயத்தை பிறந்தவர்கள் வழக்குரைஞர் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இல்லை. ஆனால் இதுவரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக யார் அமர்ந்திருக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை என்ற வார்த்தை தான் வர வேண்டும். இதை பொறுத்தவரை ஒரு விதத்தில் அரசாங்கத்தை நாம் குறை சொல்வது என்பதை விட நம்முடைய முயற்சிய வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலாக வாழ்கிறோம். 234 தொகுதியிலே வாழ்கிறோம். 234 தொகுதிகளிலே நாம் வாழ்ந்தாலும் நாம் இருப்பது இன்று 17 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜனத்தொகையை பொறுத்தவரை பார்த்தா நிச்சயமாக 40 எம்எல்ஏக்கள் நாம் இருக்கக்கூடிய சக்தி இருந்தும் நாம் நம்முடைய சக்தியை பயன்படுத்தவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் இன்று நாம் இருக்கிறோம். ஏனென்றால் உழைப்பிலே நாம் வேகத்தை காட்டினோம். ஆனால் தொழிற்சாலைகளை உருவாக்கினோம், மிகப்பெரிய அதாவது தொழில் நிறுவனங்களை உருவாக்கினோம்.
எல்லாம் உருவாக்கினால் அரசியலை பற்றி நம்ம கடைசி இடத்தில் இருக்கிறோம். ஆனால் நான் எங்கு சென்றாலும் நான் சொல்லும் இடங்களெல்லாம் அத்தனை பேர்ட்டு சொல்வதெல்லாம் நம்முடைய சமுதாய மக்களை விடுத்து கொள்ளுங்கள். நாம் இன்றைய பிற ராமனம் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, கையிட்டு கொடுத்தால் நாம் காரியம் நடந்து விடுகிறது என்கிற காரணத்தினால் நாம் அரசியலை சிந்திப்பதில்லை. நம்மை பொறுத்தவரை கையெழுத்திடுபவர்களாக இருக்க வேண்டும். கையெழுத்திட ஏன், அதாவது நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் IAS ஆக, IPS ஆக, IFS ஆக, IRS ஆக மட்டுமல்ல, அரசியலில் நம் பிள்ளைகள் சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற மந்திரியாக, ஏன் நாளை ஏதாவது இந்த நாட்டின் காமராஜர் அவர்கள் விட்ட இடத்தை என்றால் காமராஜர் ஏன் இந்த விட்ட இடம் என்று சொல்லி அவரை தேடி வந்தது பிரதமர் பதவி. தேடி வந்த பொழுதானால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தன்னை விட சிறந்தவன் அவருமே வேண்டும் என்று நினைத்து அன்று விட்டார் கோட்டை. ஒருவேளை அன்று அமர்ந்திருந்தான் என்றால் நாம் மார்தட்டியிருப்பன். தமிழன் இந்தியாவை ஆண்டார், என் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்தியாவை ஆண்டவனும் அந்த பெருமை எனக்கு போய்விட்டது. ஆனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் ஆபிரகாம் லிங்கன் என்பவன் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்தவர். அவர் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆனார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகையால் நம்முடைய அதை உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாயத்தை இங்கே அதிகமாக பெண்கள் தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் எண்ணம் வளர வேண்டும். எப்படி என்றால் உங்களுடைய பிள்ளை நாளை ஒரு மன்னனாக உருவாக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக உருவாக வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் என் மகன் இந்த நாடா ஆள வேண்டும் என்ற உங்களுக்கு எண்ணம் வர வேண்டும். அதனால்தான் நிச்சயமாக உங்களால் உருவாக்க முடியும். ஏனென்றால் பெண்கள் நினைத்தால் எதுவும் முடியும். அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எம்ஜிஆர் அவர்கள் இறுதி வரை பார்த்தீர்கள் ஆனால் முதல்வராக இருந்தார். ஏன் இருந்தார் என்றால் பெண்களுடைய ஆதரவு அவருக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால்தான். வீர சிவாஜி எவ்வாறு இருந்தார்? வீர சிவாஜியை பொறுத்தளவிலே அவர் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான, ஆனால் அவருடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது தாய் ஊட்டினால் அவருக்கு பால் ஊட்டும் பொழுதும் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதும் வீரர்கள் வீராதி வீரன் கதை சொன்னார். நீ அவ்வாறு வர வேண்டும் என்று சொன்னார். வந்தார், பிறந்தார், முகலாயர்களை எதிர்த்தார், ஜெயித்தார். ஜெயித்தது மட்டுமல்ல, இன்று வரை மகாராஷ்டிரா அவர்கள் அவரை கொண்டாடுபவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் உலகறிந்த ஒன்று. ஆனால் இன்று இந்த விளவங்கோட்டை பொறுத்தளவிலே தொடர்ச்சியாக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்பது அது பெரிதல்ல. கிட்ட 80% நாடார் மக்கள் வாங்கக்கூடிய தொகுதியை பொறுத்த யாரோ இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது உண்மையிலே வேதனைப்படக்கூடியவென்று. ஆனால் இது காரணம் என்னவென்றால் அரசியல்வாதிகள் என்ன செய்தாலும் அதற்கு நான் ஓட்டு போடுகிற நம்முடைய தவறு தான். இதை பொறுத்தவரை இந்த முறை உண்மையிலே அதாவது நாடார்கள் தவிர்த்து வேறு யாருக்கு அவர் கொடுத்தார்கள். ஏனால் நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் இங்கள் பின்னால் அணிவகுத்தால் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் தலைமை ஏற்க தயார். நான் மட்டுமல்ல, மேடையில் இருக்கிற ஐயா பால பிரஜாதி அத்தனை பேர் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒன்றிணைந்த நிச்சயமாக செய்வோம். எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த நவம்பர் 1 பொறுத்தளவில் ஆந்திராவது கேரளாவில் நாம் பிரிந்து கன்னியாகுமரி இணைந்தது மட்டுமல்ல, பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இதே 1ஆம் தேதி தான் நவம்பர் 1 அதாவது பிரான்சிலிருந்து விடுதலை பெற்றது என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அதே போன்று கர்நாடகா பொறுத்த இன்று கர்நாடகம் நவம்பர் 1 பொறுத்தளவிலே கர்நாடக தினமாக கொண்டாட மட்டுமல்ல அவர் விடுமுறை விடுகிறார்கள். இதனால் இன்றை பொறுத்தளவு இதுபோன்று இது நேற்றும் இதே நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன், இன்று கலந்து கொண்டிருக்கிறேன். இதை நாம் செய்யவில்லை என்றால் வருகிற காலகட்டத்திலே மார்ஷல் நேசமணியை மறந்து விடுவார்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதி இதை பற்றி கவலையில்லை, அவர் ஓட்டு ஒன்று தான் வேண்டும் என்பதை நாம் அறிந்த ஒன்று. ஆகையால் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியை ஏறடிக்கின்ற உண்மையிலே மேலே நமது அத்தனை நிர்வாகிகள் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்து கொண்டு நாம் ஒன்றுபடுவோம் என்பது மட்டும் பெரிதல்ல, ஒன்றாக உழைக்க வேண்டும், ஒன்றாக பாடுபட வேண்டும், ஒன்றாக போராடுவினால்தான் நிச்சயமாக அந்த இலக்கை நாம் அடைய முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.